இந்த ஒரு தீவு உலகினுடைய ஒரு ஆபத்தான தீவா கருதப்படுது. பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான மனிதர்களே நுழைய முடியாத ஒரு தீவை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம உலகத்துல தீவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. அங்க நிறைய பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில இடங்கள்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஈட்டியால குத்தி கொன்னுடுறாங்க. தூரத்துல இருந்து அவங்க இடத்துக்குள்ள யாரோ வராங்கன்றது தெரியும் போதே. அதனால அது ரொம்ப அபாயகரமான இடம். அங்க மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா நான் சொல்ல போற இந்த இடத்துல பழங்குடியினர் கிடையாது. பாம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரேசில் நாட்டுல இருக்கக்கூடிய சாவோ பாலோ கடற்கரையில இருந்து 93 மைல் தொலைவுல இந்த ஒரு தீவு அமைஞ்சிருக்கு. இந்த தீவினுடைய பெயர் இல்ஹாடா குயிமாடா கிராண்டே. இது பாம்பு தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. அட்லாண்டிக் பெருங்கடலால சூழப்பட்டிருக்கு. ஒருபுறம் என்னதான் இங்க பாம்புகள் இருக்கு, அது விஷத்தன்மை அதிகமான ஒரு பாம்பா இருந்தாலும் இந்த இடம் அப்படின்றது மிகவும் ஒரு அழகான இடமாக கருதப்படுது. யோசிச்சு பாருங்க, அட்லாண்டிக் கடல் சுத்தி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மலைகள்ல இருந்து மரங்கள்ல இருந்து இந்த தீவே ரொம்ப அழகான தீவு. ஆனா அங்க போய் மக்களால பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. பிகாஸ் கொடிய விஷம் கொண்ட தங்க ஈட்டித்தலை வைப்பர் அப்படின்ற ஒரு பாம்பினுடைய இனம் தான் இங்கே இருக்குது. இந்த பாம்புகள்லாம் ஆரம்பத்துல இருந்தே பயங்கர விஷம் கொண்ட பாம்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பரிணாம வளர்ச்சியின் காரணத்தினாலையும் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த பறவைகளுடைய காரணத்தினாலையும் கொடிய விஷம் கொண்ட ஒரு பாம்பாக இது மாறி இருக்கு. இந்த பாம்பு ஒருத்தவங்களை கொத்திருச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துல அந்த நபர் உயிரிழந்துருவாங்களாம். இந்த பாம்பு கடிச்சதுக்கு அப்புறமா உடல்ல என்ன இமீடியட்டா ஆகும்னா இன்டர்னல் பிளட் ப்ளீடிங் ஆகும், தசை நெக்ரோசிஸ், சிறுநீர் செயலிழந்து போகும், அப்புறம் மூளையில ரத்த கசிவாகி அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த தீவு வெறும் 106 ஏக்கர் பரப்பளவுல மட்டுமே இருக்கு. இங்க ஆயிரக்கணக்கான பாம்புகள் இருக்கு. சரி, பாம்பு ஒரு புறம் இருக்க, வேற பக்கமா போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா 106 ஏக்கர் பரப்பளவு தான், ஆயிரக்கணக்கான பாம்புகள். காலை வச்சாலே பாம்பு தான் கால வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஒரு கலங்கரை விளக்கம் இருந்தது. அந்த கலங்கரை விளக்கத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலி மொத்தமுமே இந்த பாம்புனால உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ ரன் ஆயிட்டு இருக்கிறது மாதிரி சொல்லப்படுது. முக்கியமா இங்க போன நிறைய பேர் உயிரிழந்ததுனால பிரேசில் அரசு இங்க மனிதர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு தடை போட்டிருக்காங்க. ஆனாலும் சில ஆராய்ச்சியாளர்கள் அங்க போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுமேவும் கூட முதலுதவி பெட்டியில இருந்து நர்ஸ்ல இருந்து எல்லாரையுமே கூட்டிட்டு தான் போறாங்க. ஏன்னா இங்க ஹாஸ்பிடல் கிடையாது, அவசர கால உதவி கிடையாது, யாரையுமே இமீடியட்டா கால் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது. ஹெல்ப்புக்கு ஆள் வர்றதுக்குள்ள அந்த நபர் உயிரிழந்துருவாங்க. இந்த ஆபத்தான தீவுல நன்னீர் ஆதாரம் இல்ல, உள்கட்டமைப்பு எதுவுமே இல்ல, பாம்புகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமா இருக்கிறதுனால மனிதருடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு இடமாக கருதப்படுது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இங்க ஆபத்தான பாம்புகள் இருக்கு, மனிதர்கள் போக முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் இந்த பாம்புகள் அழிஞ்சிட்டு வரதாக சொல்லப்படுது. அழிஞ்சிட்டுனா அது உயிரிழந்து அழியறது கிடையாது. இந்த பாம்பு கிட்ட இருக்கக்கூடிய அரிதான தன்மை மற்றும் ஆற்றல்னால கருப்பு சந்தையில இது பல்லாயிரக்கணக்கான டாலருக்கு விலை போகுதாம். அதனால சட்டவிரோத வனவிலங்கு கடத்தல்காரர்கள் இந்த பாம்புகளை கடத்திட்டு போறதாக சொல்லப்படுது. அதனால இந்த பாம்புகள் அழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. சோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்னா இந்த தீவுகளுக்கு மனிதர்கள் போய் பார்க்க முடியும். சோ அதை தடுப்பாங்களா, இல்ல அது ஃபுல் பாம்புகளையும் அந்த சட்டவிரோதமான எடுத்துட்டு போறவங்க எடுத்துட்டு போயிருவாங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு இடம் மிகவும் ஒரு அழகான ஒரு தீவு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாம்புகள் அங்க இருக்கிற வரைக்கும் மனிதர்களால அங்க போகவே முடியாது. அந்த பாம்புகளையும் காப்பாற்றணும், மனிதர்களையும் காப்பாற்றணும். அதனால அந்த இடத்துல அவங்க மட்டுமே வாழட்டும் அப்படின்ற ஒரு முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த தீவை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.